6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கும் நடுக்குப்பம் கிராமத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினருக்கிடையே கடந்த 7 ஆண்டுக்கு முன்பாக பிரச்சினை ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே நடுக்குப்பம் எனும் கிராமத்தில் மக்கள் வாக்களிக்க வரிசையில் தற்போது காத்து நிற்கிறார்கள். தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்காமல் இருந்த கிராம மக்கள் சார் ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது வாக்களிக்க முன்வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரச்சினை இருந்தது. இந்நிலையில் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கோயில் திருவிழாவை நடத்த அதிகாரிகள் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் அந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக முடிவெடுத்த நிலையில் சார் ஆட்சியரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது அந்த மக்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். சார் ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்கள் வாக்களிக்க பெருந்திரளாக வருகை தந்திருக்கிறார்கள். திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரச்சினை ஏற்பட்டது. பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கோயில் திருவிழாவை நடத்த அதிகாரிகள் தடை விதித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிப்பதாக நடுக்குப்பம் கிராம மக்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். கடந்த 7 ஆண்டுகளாக திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடைபெறவில்லை. இந்த காரணங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருந்தார்கள். அதிகாரிகள் விதித்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்பதுதான் நடுக்குப்பம் மக்களின் கோரிக்கையாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து சார் ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடுக்குப்பம் கிராம மக்கள் 6 மணியை கடந்த நிலையில் டோக்கன் பெற்றுக்கொண்டு வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகம் இணைகிறார். சண்முகம், தற்போது நடுக்குப்பம் கிராமத்தில் என்ன நடந்தது? ஏன் மக்கள் இவ்வளவு தாமதமாக வாக்களிக்கிறாங்க? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ளது நடுக்குப்பம் கிராமம். இந்த ஊரில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினருக்கு இடையே கடந்த 7 ஆண்டுக்கு முன் பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் மேற்கொண்ட எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அரசு அதிகாரிகள் தடை விதித்திருந்தனர். இதன் காரணமாக இக்கோயிலுக்கு 7 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறவில்லை. இதனால் இந்த ஆண்டு வழக்கம் போல் கோயில் திருவிழா நடத்த அரசு அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு என நடுக்குப்பம் கிராம சேர்ந்த ஊர் பொதுமக்கள் கடந்த 20 நாட்கள் முன்பு கருப்பு கொடி கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அதிகாரிகள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராமப்புற மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில இன்று காலை நடுக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு அரசு அதிகாரிகள் வாக்குப்பதிவு நடத்த 206, 207, 207 என்ற 3 பூத்துகளை அமைத்து அதை அனைத்து ஏற்பாடு செய்து வைத்திருந்தனர். ஆனால் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஆகிய 2 பூத்துகள் அரசியல் கட்சியை சேர்ந்த தேர்தல் முகவர் கூட உள்ளே செல்லவில்லை. இதுபோல பகுதி பொதுமக்கள் ஊருக்கு கூட வாக்களிக்க வாக்குச்சாவடி மையத்திற்கு செல்லவில்லை. மேலும் 208 வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு தரப்பு மக்கள் மட்டும் வாக்களித்து வந்தனர். இதனால் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் அரசர்கள் மட்டுமே இருந்தனர். இதனைத் தொடர்ந்து திண்டிவன சார் ஆட்சியர், மரக்காணம் வட்டாட்சியர் ஆகியோர் உடனே சம்பவ இடத்துக்கு சென்று மக்களை பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கிராம மக்கள் உடனடியாக திரௌபதி கோயில் திருவிழாவை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டனர். இந்த கோரிக்கை வைத்தனர். அப்போ திண்டிவன சார் ஆட்சியர் மக்கள் கோரிக்கையை ஏற்று திருவிழா நடத்துவதாக கூறிய பிறகு அங்கிருக்க வாக்குப்பதிவு செய்தனர். 6 மணியை கடந்து நடுக்குப்பம் கிராமத்தில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த கிராம மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அறிவழகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.